तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். நாம் யாரிடமும் மறந்தும் கூட சொல்லக்கூடாத ரகசியங்கள், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நம் வாழ்வில் நடக்கும் சில விஷயங்களையும் நாம் செய்யும் சில செயல்களையும் மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அப்படி பகிர்ந்து கொள்வதனால் அந்த செயலின் மூலம் நாம் பெரும் பலனை நம்மால் முழுமையாக அடைய முடியாது. அப்படி நாம் எதையெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது என்பதை நாம் முன்னோர்கள் கூறிய பொதுவான விஷயங்களையும் நாம் பார்க்க போகிறோம். நாம் மற்றவங்களுக்கு செய்யும் தான தர்ம செயல்களை பற்றி அடுத்தவங்கள்ட்ட கூறக்கூடாது. நீங்கள் செய்யும் தானம் அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்ற நல்ல எண்ணத்தில் கூட வெளியே சொல்லக்கூடாது. வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்பாங்க. அடுத்தவங்களுக்கு தெரியலாமா? அப்படி வெளியே சொல்வதன் மூலம் நீங்கள் செய்த பயனை உங்களால் முழுமையாக அடைய முடியாது என்பது உண்மை. நம் வீட்டில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நாம் நெருங்கிய நண்பர்களிடமோ அல்லது உறவினரிடமோ சொல்லக்கூடாது. முடிஞ்ச வரை நம் கஷ்டங்களை நாமே சரி செய்து கொள்ள முயற்சி செய்ய வேணும். வீட்டில் நாம் இறைவனுக்காக செய்யும் பூஜைகளை பற்றியும் கோயிலுக்கு சென்று வந்த அனுபவங்களை பற்றியும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இவை கடவுள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த நிகழ்வுகள். இதை நம் மனசுக்குள் தான் வைத்து கொள்ள வேண்டும். நம் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் மற்றவங்கள்ட்ட சொல்லும் பொழுது எதிர்மறை ஆற்றல் உருவாகும் என்ற கருத்து உள்ளது. இதனால் உடல்நிலை பற்றிய ரகசியங்களை யாரிடமும் கூற வேண்டாம். நாம் அனைவருக்கும் அவரவர் விருப்பத்துக்கு ஏற்றபடி லட்சியங்களை வச்சிருக்கிறோம். அந்த லட்சியத்தின் குறிக்கோளை நாம் அடைந்து வெற்றி பெறும் வரை அதை வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. உங்கள் லட்சியம் என்ன என்று யாராவது கேட்டால் கூட உங்கள் உண்மையான லட்சியத்தை வெளியில் சொல்லாமல் வேறு ஒன்றை மாற்றி சொல்வது தவறில்லை. நம்முடைய குடும்ப பிரச்சனைகள்லாம் நம் வீட்டின் படியை விட்டு வெளியே தாண்டி போகக்கூடாது. நம் வீட்டுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது வாங்க வேண்டும் என்றால் அதை பற்றி யாரிடமும் வெளியே சொல்லக்கூடாது. இவங்க மட்டும் எப்படி இவ்வளவு மதிப்பான பொருள்களை வாங்க முடிகிறது என்று மற்றவங்க நினைக்கும் கண் திருஷ்டியானது அவ்வளவு நல்லதல்ல. இப்படிப்பட்ட பொதுவான விஷயங்களை நாம் இலைமறை காய்மறை போல மறைத்து இந்த உலகத்தில் வாழ வேண்டியிருக்குது. நாம் இழந்த செல்வ செழிப்பை மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. நமது சொந்த வாழ்வில் நடந்த சோக ரகசியங்கள் ரகசியமாகத்தான் இருக்கணும். கணவனின் நடத்தை பற்றி மனைவியும், மனைவியின் நடத்தை பற்றி கணவனும் வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அவங்களது பிரச்சனையை அவங்களுக்குள்ளேயே தீர்த்து கொள்வது நல்லது. ஒரு கீழ்த்தரமான மனிதன் வாயிலிருந்து வரும் சொற்களை பற்றியும் நமக்கு நடந்த இழிவான சம்பவங்களை பற்றியும் வெளியில் யார்ட்டையும் பகிரக்கூடாது. இவையெல்லாம் பின்பற்றுறவங்களாம் இந்த உலகத்தில் சிறந்த மனிதர்களாக போற்றப்படுவாங்க. தனுசு ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தனுசு ராசியில் மூலம், அதை பற்றி பார்க்கும்பொழுது பிறருக்கு நல்வழி காட்டும் மனங்கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம்தான். பாக்கியஸ்தானத்திற்கு சூரியன் பயிற்சியாகி ஆட்சி பெறுவதால் கடந்த மாதம் நெருக்கடியெலாம் காணாமல் போகுதுங்க. பெரியோரின் ஆதரவு, தெய்வ அனுகூலமும் உண்டாகும். கேது கேந்திர பலம் பெற்று ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும்.
வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையெல்லாம் விலகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதுடன் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பும் வரும். தன குடும்பஸ்தானத்திற்கு குருவின் 9ஆம் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். தம்பதிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறதுனால நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். உடலை வாட்டி கொண்டிருக்கும் நோயெல்லாம் இனிமேல் விலகப் போகுது. நம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க. புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம்லாம் கிடைக்கும். புதிய சொத்துலாம் சேரும். மாணவர்கள் படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது. அடுத்தது நான் பார்க்க போகிறது போராடம். உலக அறிவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பெற்று வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தான். நட்சத்திரநாதன் சுக்கிரன் பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்ப்பு நிறைவேறும். அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் தேடி வரும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். 6ஆம் இடத்தில் உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் குருவுடன் இணைந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறதுனால குரு மங்கள யோகம் உண்டாகி உங்கள் நிலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும். உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். போட்டியாளர்கள்லாம் விலகி போவாங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு குறையும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. குடும்பத்தில் சுப செலவுலாம் ஏற்படும். ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல் குருவின் பார்வை தொடர்ந்து உங்கள் நிலைமையை பாதுகாத்துக்கிட்டே இருக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணவரவை வழங்கும். செய்து வரும் தொழிலில் லாபம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்து வரும் உத்தியோகத்தில் விரும்பிய மாற்றம் உண்டாகும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். விவசாயிகளின் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியது இருக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது ஹயக்கிரியவரை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும். உத்திராடம் 1ஆம் பாதம் புத்தி சாதுரியமும் கொண்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் நன்மைகள் நிறைந்த மாதம்தான். சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடியெல்லாம் விலகும். திறமையெல்லாம் வெளிப்படும். எதிர்பார்ப்புடன் மேற்கொள்ளும் வேலைகளில் லாபம் உண்டாகும். அரசு வழியில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். விஐபிகளின் தொடர்பும் தெய்வ அருளும் உங்கள் நிலைமையை உயர்த்தும். செவ்வாய் சுக்கிரனும் உங்கள் நிலையில் உயர்வை ஏற்படுத்தும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க பணம் இழந்து பின்வாங்குவாங்க. வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் விலகி போவாங்க. வழக்கு விவகாரம் சாதகமாகும். ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். தைரியமும் துணிச்சலும் உண்டாகி நினைத்ததை சாதிப்பீங்க. உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வைகளால் தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்படும். ஒரு சிலர் புதிய சொத்து, வாகனம் என்று வாங்குவீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடந்தேறும். தம்பதிக்குள் ஒற்றுமை உண்டாகும். எத்தனை பிரச்சனை ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு வரும். விவசாயிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தோன்றும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது சூரிய நமஸ்காரம் செய்யறதுனால சங்கடங்கள்லாம் இனிமேல் விலகுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு